சமூகத்துல வந்திருக்கிறனா அவர் நம்மேல் வைத்த அன்பு மேலானது. நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே அறையப்பட்டார் அல்லவா? அந்த தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையிலே பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த சிந்தையோடு நம்முடைய சுயங்களை எல்லாம் வெறுத்து அவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கடைசி வார்த்தை எங்களை குடும்பமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆனந்த களிப்புள்ள உதிரிகளாய் தேவனை நாம் பற்றி பாடுவோம். அந்த காலவேளை கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி சோர்வ பலவீனத்தெல்லாம் நீக்கிவிட்டு ஆண்டவருக்கு துதி உள்ளத்தோடு நாம் நன்றி செலுத்துவோமா? உணவு
சமூகத்துல வந்துட்டு அவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடும்போது அவரை கண்டடைகிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். நாம் கூப்பிடும்போது நாம் அருகாமையில வந்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தெய்வம். அவரை உறுதியாய் நாம் பற்றிக் கொள்ளும் போது, அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அவருடைய வழக்கரம் நம்மளை தாங்குகிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது அல்லவா? அந்த தெய்வத்தை நன்றியோடு ஆண்டவரே, எங்களுக்கு எதை குறிச்சும் பயம் இல்லை ராஜா. ஏன்னா நீங்க எங்கள் சார்பில் இருக்கிறீங்க. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம் நீங்க. நாங்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். எங்களை நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்க என்று நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை வார்த்தைகளை நாம் சொல்லி அறிக்கையிட்டு நாம் ஆராதிப்போமா? உற்சாகமா கரங்களை தட்டி நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. நான் நம்பிடும் தேவன் நம் துருகமா இருப்பதால் கலக்கம் நமக்கு இல்லை என்கிற பாடலை நம்பிக்கையோடு விசுவாசமா அறிக்கையிட்டு சொல்லுமா? நடத்திடும்
நம்மோடு இருக்கும்போது நாம் பயம்லன்னு எப்படி சொல்லணும், சோர்ந்து போய் துவண்டு போய் கலங்கி, ஆனா நம்மோடு இருக்கிறத நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? ஆராதனையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் சிறு கூட்டமா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். நம்முடைய பாதைகள் எல்லாம் நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வம், செவ்வையாய் நடத்துகிற தெய்வம். நம்மளுக்கு வருகிற சூழ்நிலை பார்த்து என்னென்ன தாமதித்துக் கொண்டிருக்கிறதே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேர்வழியா நடத்துகிற தெய்வம், நிச்சயம் நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் தேவனை ஆராதிப்போமா? அந்த காலை வேளையிலே தேவனை உற்சாகமாய் ஆராதிப்போமா? இந்த பாடலை திரும்ப பாடி அறிக்கையிட்டு நாம் தேவனை ஆராதிப்போமா? கரங்களை
மாட்டோம். நாங்க எதை குறிச்சு நாங்க பயப்பட மாட்டோம் ராஜா. முந்தினவைகளெல்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாம் பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று சொன்ன பிரகாரம் தேவன் நம்மளை வேரூன்றி நிற்க, நம்மை பிரகாசிக்க பண்ண, நம்மளை எழும்பி பிரகாசிக்க இந்த காலை வேளையிலே நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். நாம் கடந்த காலத்தை குறித்து சோர்ந்து போய் துவண்டு போய், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் எப்படி சமாளிக்க போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி அதை சரி பண்ண போறேன் என்று நாம் துவண்டு போய் நின்று நாம் இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோம்னா, ஆண்டு சொல்றார், நீ பயப்படாத, பழையவெல்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாக உன் வாழ்விலே புது மாற்றங்கள், புது வளர்ச்சிகள், சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிற தெய்வம் அவர் ஒருவர் தான். அவரை நம்பிக்கையாய், அவரை தஞ்சமாய், அவரை அடைக்கலமாய் நாம் பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயம் நம் வாழ்விலே ஒரு உயிர் மீட்சியை பெற முடியும். நம்முடைய சுயமோ, நம்முடைய பலத்தையோ, நம்முடைய படிப்பையோ, நம்முடைய அந்தஸ்தையோ, நம்முடைய மேட்டிமையிலோ நம்ம முன்னாடி வைத்தோம்னால் நிச்சயம் நாம் குழியில விழுந்து விடுவோம். ஆனால் ஆண்டவரை தஞ்சமாய், அவரை அடைக்கலமாய் வைப்போமானால் நம் வாழ்விலே நிச்சயம் அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒரு புது சிருஷ்டியாய் நம்மை உருவாக்கி ஒரு புது வாழ்வை நம்மளுக்கு தந்தது தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போமா. அவர் நம் வாழ்விலே எபினேசராய், யெகோவா ஈராய் நம்மளை நடத்தி வல்ல தெய்வம் இந்த காலை வேளையிலே நம்ம வந்திருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போமா.
ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. ஆண்டவரை கூப்பிடுமா, ஆண்டவரை அழைப்போமா இந்த காலை வேளையிலே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிலே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாய்மானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாய்மானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிலே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
சொல்லுவோமா, அவர் இல்லைனா நம்ம ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை அருகில் இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்தி வருகிறார் அல்லவா. ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய், ஒரு நண்பராய் நம்மளை நடத்தி வருகிறார் அல்லவா. ஒரு வைத்தியராய் நம்மளை நடத்தி வருகிறார் அல்லவா. அவர் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அந்த தெய்வத்தை இந்த காலை வேளை ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா. உம்முடைய பிள்ளையா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ராஜா, உம்முடைய ஜீவனாய் நான் வந்து நிற்கிறேன், உம்முடைய உயிராய் நான் வந்து நிற்கிறேன் ராஜா. என்னை நம்புங்க தகப்பனே என்று நம்ம முழுவதுமாய் இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போமா. மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை மீதியாயிருக்கிற பகுதியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் பாஸ்கர் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.